ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்முடைய தளபதி விஜயோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் வந்த பிறகுலேருந்து விஜய்க்கும் த்ரிஷாவுடைய சில இமேஜ்கள் அதை கொஞ்சம் அசிங்கமா போடுற மாதிரியும் அந்த இமேஜ்களை கொஞ்சம் சோசியல் மீடியாவில் அசிங்கமா ஷேர் பண்றது மட்டும்தான் நம்ம இப்ப வரை அதை பார்த்துட்டு இருக்கலாம். சில போட்டோகள்லாம் அப்படித்தான் இருக்கு, அதை அப்படியே ஷேர் பண்ணி விடுறாங்க. இதை பற்றி நமக்கு எப்படி இவங்க ஷேர் பண்றாங்க, விஜய்க்கும் த்ரிஷாக்குள்ள அப்படி என்ன ஒரு நட்பு இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன ஒரு தப்பான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி இமேஜ்களை ஷேர் பண்ண போடுறாங்க. ஆனா இதனால பாதிக்கப்படுவது விஜயுடைய அரசியல் கட்சிகள் என்று அவர்கள் தெரியாம இதை செய்துட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ தான் நமக்கு இதுல பேச போறோம். அது மட்டுமல்ல, விஜய்க்கும் த்ரிஷாவோட நட்புகள் எந்த அளவு இருந்துச்சு, எந்த அளவுக்கு விலகி போச்சு, அப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியா. அனைவருக்கும் வணக்கம். இந்த விஜயும் த்ரிஷா உள்ள காலகட்டத்துல இப்போ இல்ல அவங்களுடைய நட்பு இப்ப உருவாக்கிக்கிட்டது இல்ல அவங்களுடைய நட்புகள். அந்த நட்புகள் முன்னாடி திருப்பாச்சி படத்துல இருந்தே அவர்களுக்கு நிறைய நட்புகள் உருவாயிட்டது. அதுக்கப்புறம் கில்லி அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நிறைய பண்ணாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய படங்களும் கூட வராமல் போனதுனால கொஞ்சம் அடம் பிடிச்சு சில சண்டைகள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடைபுறமாக த்ரிஷா விஜயும் பேசிக்காம இருந்தாங்க, சேர்ந்து படம் நடிக்காம இருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் போய்கொண்டுதான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் விஜய் கூட த்ரிஷா இணைஞ்சு நடிக்கிறதும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் விஜயும் த்ரிஷாவுக்கு உள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு நட்பு. இந்த நட்பை வைத்து இப்போது சோசியல் மீடியாவில விஜயும் த்ரிஷா வச்சு இவங்க இமேஜ்கள் இப்படி கொஞ்சம் அசிங்கமா அதை பேசி டைலாக் எல்லாம் போடுறதும், இது எதற்காக இப்படி பண்றான்னா, இப்போ விஜய் கட்சியில வந்திருக்கிறார். கட்சியில வந்தா அவர் பேர்ல நிறைய கெட்ட பேர்களை உருவாக்கினால் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமையும் என்று இதையெல்லாம் பண்றது விஜயை பற்றி பிடிக்காதவங்களும் விஜய் அரசியல் கட்சியை எதிர்ப்பாக நினைக்கிறவங்க தான் இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது. இதை ஒரு ஆளுமையாக செய்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் பவர்ல உள்ளவங்க இதை பற்றி இப்படி நீங்க போடுங்க, அப்படி நீங்க போடுங்க, நானும் உங்களுக்கு வீடியோல காசு தரேன் அப்படின்னு சொல்லி சில யூடியூப் சேனல்களை பிடிச்சு கொஞ்சம் அட்டமா பிடிச்சு வச்சுதான் விஜயோட இமேஜ்களை ஷேர் பண்றாங்க. இந்த இமேஜ்கள் நீங்க எப்படித்தான் ஷேர் பண்ணுங்க, ஆனா விஜய்க்கும் த்ரிஷாக்குள்ள நல்ல ஒரு நட்பு இருக்கு. அது எப்படி இருக்கட்டும், சினிமாக்கள்ல இப்படி நட்பு இருக்கிறது இப்ப இல்லைங்க, எப்ப வேணாலும் அது ஒரு சகஜமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த இப்போ அவர் அரசியல்ல முழு ஈடுபாடா இருந்து கொண்டிருக்கச்சுல ஒரு படத்துலயும் பிஸியா இருக்கிறாரு, அரசியல் வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காரு, மக்களையும் எங்க போய் சந்திக்கணுமோ, ரசிகர்களை எங்க போய் சந்திக்கணுமோ எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்க விஜய்க்கு இந்த மாதிரி இமேஜ்களை போட்டு போட்டு அவருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கலான்னு பாக்குறாங்க. அந்த அழுத்தத்துக்கெல்லாம் இறங்கி ஆவேசப்படுறதுக்கும் அவசரப்படுறதுக்கும் விஜய் அவ்வளவு பெரிய ஒரு இதில் கிடையாது. ஆனா ரொம்ப தெளிவான ஒரு மனிதராக இருக்கிறதுனாலதான் அரசியல்ல இறங்கி இருக்கிறாரு. அதனால இந்த விஷயத்துல நான் முக்கியமா சொல்றேன், இந்த விஷயத்துல த்ரிஷாவும் விஜய் நீங்க இமேஜ் ஃபைல் பண்றது எல்லாமே ஒரு உல்டா தான். எல்லாமே இது உண்மையானது கிடையாது. அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் சிறப்பா கொண்டாடுவாரு, எப்படி வேணும்னு இருப்பாரு. அந்த பிறந்த நாள் த்ரிஷா வீட்டுல கொண்டாடினாங்களா, அங்க போய் கொண்டாடினாங்களா, இது என்னத்தப்பா முயலை பிடிச்சி பூனைக்கு கதை சொன்ன மாதிரி சில கதைகளை இப்படித்தான் சோசியல் மீடியால சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் பத்தி நம்ம பெருமையை பேசுறதுனால விஜய் ரசிகர் இல்லைங்க, நான் தல ரசிகன். தல ரசிகனா இருந்தாலும் உண்மை, நியாயம், நீதி, சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லக்கூடியதான் நம்ம சேனல். யாரா இருந்தாலும் உண்மையை விளக்குவதுதான் நம்ம சேனல். இந்த சேனல் மீது உங்களுக்கு என்ன மாதிரி அபிப்பிராயங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமாக உண்மைதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நடக்கிறது தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது நடக்கிறது பொய், இப்படிப்பட்ட சில விஷயங்கள், தகாத விஷயங்களை விஜயை வெறுப்பேற்றுறதுக்கும் விஜய் கட்சியை கொஞ்சம் சும்மா நார்னாரா கிழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு டிராமா தான் இந்த மாதிரி விஷயங்கள். இதை பற்றி நீங்க பெருசா நினைக்கிறாங்க. விஜய்க்கும் த்ரிஷாக்குள்ள நட்பு பெரிய நட்பு. அவங்க அந்த காலத்திலேயே படம் நடிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் கூட சின்ன ஒரு அபிப்பிராயம், சரி ஒரு காம்பிரமேஷன் கொஞ்சம் நெருக்கமா பேசப்பட்டதுனாலதான் என்னஞ்சாங்க, த்ரிஷா அஜித் கூட ஜாயிண்ட் ஆகி கொஞ்சம் படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பேரு மங்கட்டுமணி அப்படி என்று சில விஷயங்கள்ல தெளிவா இருக்கக்கூடியதுதான் த்ரிஷா. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் த்ரிஷா மேடம்.
அவங்க வந்து அப்படி இருக்கிறனால தான் இன்னைக்கு சினிமால இத்தனை வருஷம் ஆயும் இவ்வளவு வருஷத்துக்கும் அவங்களால சினிமால நிலைச்சு நிற்க முடியுது. யாராக சினிமால ஹீரோனாக இத்தனை வயசு வரைக்கும் நடிக்க முடியுமாங்க? சிம்ரா, சோதிகா எல்லாருமே புழிஞ்சு புழிஞ்சு போனவங்க திரும்ப திரும்ப தான் வந்து நடிக்கிறாங்க. ஆனா த்ரிஷா வந்து அப்படி இல்லைங்க. அப்படியே நிலைச்சு நிற்கிறாங்க சினிமால. இதே பெரிய ஒரு விஷயம். அதுக்கடையில வந்து நம்முடைய தளபதி விஜயும் த்ரிஷாவை நீங்க இணைச்சி இமேஜ் பண்ணி கொஞ்சம் அசிங்கமா போடுறதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இது வந்து பொய்யான ஒரு தகவல் என்று நான் உங்களுக்கு கருத்தாக ஒரு உண்மையாக நியாயமாக இதை நான் சொல்லப்படுறேன். இது எந்த விதமான உண்மையா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் நான் வந்து ஒரு தல ரசிகன். விஜய் வந்து ஏதாவது வந்து இது பத்தி ராங்கா பேசியிருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. இது உண்மையான தகவலே இதுதான். விஜய்க்கும் த்ரிஷா உள்ள நட்பு வந்து என்னைக்கே இருக்கிறது தான். ஆனா இப்ப அவங்க போடுறது வந்து எல்லாமே உல்டா போட்டா அவங்க சந்திச்சதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அசிங்கமா ஃபீல் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை மக்கள் நீங்கள் நம்பிடாதீங்க. ரசிகர்கள் நீங்கள் இதை பற்றி டென்ஷன் ஆயிடாதீங்க. உங்க கட்சி வளரணும்னா இந்த நேரத்துக்கு நீங்க அமைதி காப்பதுதான் நல்லது. உங்க தலைவரை நீங்க வழிநடத்தி கொண்டு போகணும்னா இந்த கட்சியின் மீது ஒரு பற்றை வைத்து நீங்க செயல்படுவதா நல்லது. இதை வைத்து நீங்கள் பொட்டிக்கு பொட்டி மோதுவோம் என்றால் நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு உங்க தலைவருக்கும் கெட்ட பெயரில் கொண்டு விடும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த பதிவு. மீண்டும் விஜய் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க. உங்க வீடியோகளை அதிகமா நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சிறப்பாக இருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவில்